ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் டு க்ரோ. திஸ் இஸ் அருண் சக்கரவர்த்தி. நம்ம போன பதிவில் நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது எது, அந்த தாழ்வு மனப்பான்மைக்கான காரணங்கள், அதாவது அந்த பயத்துக்கும் அவநம்பிக்கும் என்னென்ன காரணங்கள், எதனால் அது உருவாகுதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம், நம்ம நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது மற்றவங்களோட. ஸோ மற்றவங்க சொல்கிற ஃபீட்பேக் அதுக்கு என்னதான் கிரிட்டிசிசமாக இருந்தாலும் சில சமயம் அது நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை நம்ம அக்செப்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியே வரதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லா ஃபீட்பேக்கையும் நம்ம புறக்கணிக்க முடியாது. பட் சில சமயம் நம்மளை தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கிறதுக்காகவே சில பேர் சொல்லுவாங்க, நமக்கு வேண்டாதவங்க இல்லை வேண்டியவங்களே கூட சில நேரத்தில் நம்ம மேலே இருக்கிற வெறுப்புனால தப்பான ஃபீட்பேக்கு, தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கிரிட்டிசிசத்துக்கு எப்பவுமே பயப்படாதீங்க. அது உண்மையிலேயே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே அது நம்ம கிட்ட இருக்கிற குறையா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி அது குறையா இருந்தால் அதை ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம். அப்படி அது இல்லைன்னா நம்ம அதை பற்றி நம்ம அதை ஒரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதே சமயத்தில் நீங்கள் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களோட பாஸ்ட்டை பற்றி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது இல்லையா அது இல்லையா நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்குமே தவிர உங்களை மோட்டிவேட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்ம வந்துச்சுன்னா நமக்கு இதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்னென்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக். என்னதான் நாள் பூரா மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலும் நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம எத்தனை பேர் கவனிக்கிறோம்னு தெரியல. பட் ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது சில சமயம் பாசிட்டிவாக இருக்கும், பட் பல சமயம் நெகட்டிவான செல்ஃப் டாக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம அவேர்னஸோட கவனிச்சோம்னாலே நமக்கு நம்மளோட செல்ஃப் டாக் எப்படி இருக்குதுன்றது புரியும். ஸோ அந்த செல்ஃப் டாக் ஒரு வேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவான செல்ஃப் டாக்காக மாற்றுங்க. ஸோ உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் நீங்களே நம்பிட்டீங்கன்னா உங்களால் யாராலையுமே உங்களால் அதை செய்ய வைக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான செல்ஃப் டாக்ஸ் எல்லாம் வருதோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக மாற்றணும். ஸோ அடுத்ததை பார்த்தோம்னா நமக்கு நம்ம நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க, நமக்கு வாழ்க்கையில் அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் சில சமயத்தில் அவங்களும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறது வேறு, நல்ல பழக்கங்களோடு இருக்கிறது வேறு. ஸோ நல்ல எண்ணம் இருக்கலாம் அவங்களுக்கு, இருந்தாலும் அவங்களோட பழக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே நெகட்டிவான செல்ஃப் டாக் இருக்கிறவங்களா இருந்து ஸோ அவங்களும் சில சமயத்தில் பயம் அவநம்பிக்கையும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு துணை வேணுமேன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, சில சமயத்தில் நம்ம கிளாஸ்லேயே கூட பார்த்துருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று எழுந்து சொல்லலாம்னு நினச்சோம்னா ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை நீயா சொல்லி மாட்டிக்காத தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சரியாக தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா. ஆனால் நம்ம சொல்கிற வாய்ப்பை கூட அவங்க நமக்கு இருக்கிற அந்த தைரியத்தை கூட தடை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களுக்கு நெகட்டிவாக தெரியுறாங்களோ அவங்ககிட்ட விலகி இருக்கிறது நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம். ஸோ நம்ம ஃபைனலாக செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஜமாவே அந்த மாதிரி ஒரு குறை இருக்குது நீங்கள் நினைச்சாலோ, இல்லை மற்றவங்க சொல்லும்போது நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணாலோ அதை பற்றி ஒரி பண்ணிட்டு இல்லாமல் ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்றதை பற்றி சிந்திச்சு பாருங்கள். சில சமயம் அதுலேருந்து உங்களால் வெளிவர முடியும், சில சமயம் அது நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, வெளிவர முடியாதுன்ற மாதிரி சில சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி வெளிவர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் அதை ஒரி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி அது ஒர்க் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு எந்த காரணத்தினாலும் நமக்கு வந்திருக்கு, ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் கட்டான ஒரு ஆக்ஷன் பிளான். ஸோ உங்களோட கோலெல்லாம் எப்படி நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த குறைய, அதுதான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து வெளியே வரதே உங்களுக்கு ஒரு கோலாக இருக்கும். ஸோ அந்த கோலுக்கு உண்டான ஆக்ஷன் பிளானை கிரியேட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். ஸோ நம்ம தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வரதுக்கான வழிகள்லாம் பார்த்தோம்னா, ஒன்று யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. மற்றவங்க நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற குறைய சொன்னாலும் அதை நம்மளா ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணமே தவிர எடுத்த உடனே அதை உடனே நம்ம அதை பிலீவ் பண்ணி நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ஸோ உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த உங்களுக்கான பேச்சை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக மாற்றணும். மூணாவதாக பார்த்தோம்னா உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் பழகக்கூடிய ஆட்கள். ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவங்களும் இதே மாதிரி கிரிட்டிசிசத்தை கண்டு பயப்படுறவங்க, தாழ்வு மனப்பான்மை உடையவங்க அப்படின்லாம் சில குறைகள் எல்லாம் அவங்ககிட்ட தென்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே மாற்ற வேண்டியது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் தாழ்வு மனப்பான்மையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக நம்ம பார்த்தது உங்களுடைய தற்போதைய குறைகள் என்னன்னு சொல்லி மற்றவங்க சுட்டி காட்டினதோ சரி, இல்லை நீங்களே ரியலைஸ் பண்ணதாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வராதுன்றதை பற்றி நீங்கள் ஒரு கிளியரான ஆக்ஷன் பிளானோட அது ஒரு கோலாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதுலேருந்து வெற்றி பெற முடியும். ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்தாலே உங்களால் இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து பாதிக்கு மேலே வெளியே வந்துட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையினால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிற இந்த அவநம்பிக்கையை தகர்த்தெய்வோம், வெற்றி பெறுவோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அருண் சக்கரவர்த்தி. பை.